வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. நான் சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி பார்த்துட்டு இருக்கிறாரா? கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு? யாராவது என்ன நம்பி இருக்கிறானா? என்ன உத்தமர் நம்பி இருக்கிறானா? என் வார்த்தையை நம்பி இருக்கிறானா? நான் சொன்னதை செய்வேன் ஒரே படியா நிற்கிறானா? நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் நிச்சயமா செய்வேன் என் வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறானா? அப்படிப்பட்ட உத்தம இருதயம் யார்ட்டையாவது இருக்குதா? மனுஷனை நம்பாம, அவன் இவனை நம்பாம, இங்க அங்க பிடிச்சி தொங்காம, என்னை பார்த்து கொண்டிருக்கிறவன், என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் இருக்கானா? கண்களை என் பேர்ல வைத்தவன் இருக்கானா என்று தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நான் ஒரு நாள் கத்தரை பார்த்து சொல்லிட்டு, கத்தாவே நான் இருக்கிறேன், என்ன கொஞ்சம் பாரு ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த ஒரு மூலையில் இருக்கிற இந்தியாவில், இந்த பட்டணத்தில் இருக்கிற என்னை நோக்கி பாரும், உடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும், உண்மையே நம்பி இருக்கிறேன் நானே, நீரே என்னுடைய நித்திய கண்மலை, எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர், இந்த சிறியவனை எடுத்து பெரிய காரியங்களை விளங்க பண்ணுவீராக, உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, ஒன்றுமில்லாமையில் இருந்து எடுத்து பயன்படுத்துவீராக, உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. ஆங்கிலத்தில் என்ன அருமையா வருது பாருங்க, God's eyes are looking to and fro through the whole earth. எதுக்கு? So that he may show himself strong.